எப்போ இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இயக்குனர் மாரி செல்வராஜோட இணைய இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா அது வாழை தான். பலருமே இந்த படத்தை பாராட்டி இருந்தாங்க. வசூல் ரீதியாகவும் இந்த படமானது மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி இருந்தது. இந்த நிலையில தான் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்க திரைப்படம் தான் விடுதலை 2. இந்த திரைப்படமானது டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருக்கு. தமிழ் சினிமாவுல மாசான ஹீரோ வலம் வந்துகிட்டு இருக்கவர் தான் விஜய் சேதுபதி. இப்ப சினிமா பிக் பாஸ்னு ரொம்பவே பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் இயக்கத்துல விரைவிலேயே விடுதலை பார்ட் 2 ஆனது வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக தான் ரசிகர்களுமே அவளோட காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் விஜய் சேதுபதியோட அடுத்த படம் பத்தின மாசான அப்டேட் ஆனது வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா அது மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படமா அந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த படத்துல அனுராக் காஷ்யப், நட்டி நட்ராஜ், அபிராமி, திவ்யா பாரதின்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ஒரு மகளோட தந்தையா விஜய் சேதுபதி அவர்கள் சிறப்பா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது. பாக்ஸ் ஆபீஸ்லயுமே 100 கோடி வசூல் அள்ளி இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் ஆறுமுககுமார் இயக்கத்துல ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இந்த படமுமே விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியா மாரி செல்வராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி அவர்கள் புதிய படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவுல முன்னணி இயக்குனர்கள் ஒருவரா இருக்கவர் தான் மாரி செல்வராஜ். இவருடைய இயக்கத்துல கடைசியா வெளியான திரைப்படம் வாழை. அந்த படத்தை முடிச்சிட்டு தான் இப்ப துருவ விக்ரம வச்சு பைசன் அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு நடிகர் கார்த்தியை வச்சு ஒரு படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மாரி செல்வராஜ் இனி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த ஒரு சூழல்ல தான் விஜய் சேதுபதியுமே ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்காரு அப்படின்ற தகவலானது கோலிவுட்ல இப்ப ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. சரி, ஓகே, நீங்களும் ஒரு கால கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விஜய் சேதுபதி மாரி செல்வராஜ் காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.